எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் செஞ்சு வர்றதுக்கு செஞ்சுட்ருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஆனது என்னன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ராகி புட்டு தான் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு கப்பு தான் எடுத்துட்டேன். 3 பேருக்கு ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கோங்க. மேக்ஸிமம் கடையில் வாங்குற மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கடையில் வாங்குற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ராகி வாங்கி கழிஞ்சு காய வச்சு அரைச்சிட்டு வந்துக்குவேன். கழிஞ்சு காய வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அது காய வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் இந்த ஒரு பாக்கெட் 1/2 கிலோ வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி உதிரி உதிரியாக ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். அது அந்த மாதிரி வந்ததுன்னா பக்குவம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த கட்டியாக இருக்குல்ல, குட்டி குட்டி கட்டியாக, அதையெல்லாம் தயவு செஞ்சு உடச்சி விட்டுருங்க. அதை உடச்சி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் கையில் தான் உடச்சி விடுவேன். இதை உடச்சி விட்றக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருங்க. அதனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் விட்டுக்குங்க. ஃபுல்லாக விட்டிங்கன்னா மறுபடியும் கட்டி விழுந்துடும். ரிவர்ஸில் சுற்றி சுற்றி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, கட்டியெல்லாம் உடச்சிட்டு வந்தாச்சு. சரி, இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைப்பேங்க. நீங்கள் எப்படி வேக வைப்பீங்கன்னு தெரியல. நான் புட்டுக்கு தனியாகலாம் பாத்திரமெல்லாம் ஒன்றும் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாலாம் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைப்பாங்க. எத்தனை பாத்திரம் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறது, நிறையா எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்குது. இருக்கிறது என்னவோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய மைண்ட் செட்டு. சரி, இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு அதுக்கு மேலே எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. நான் 2 தட்டிலையுமே வச்சுருக்கேன். கீழ் தட்டிலையும் வச்சுருக்கேன், மேல் தட்டிலையும் வச்சுருக்கிறேன். என்ன கொஞ்சம் கீழ்த்தட்டில் இருக்கிறது மேல் தட்டிலேருந்து தண்ணி ஒழுகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சிடலாம். ஒரு டைம் இடையில எடுத்து பாருங்கள். நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆறுட்டுன்னு விட்டுருங்க. எடுத்து கொட்டிட்டு அந்த துணியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதறி எடுத்துக்குங்க. ஸ்பூன் விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். ஏன்னா துணி நல்லா சூடாக இருக்கும், மாவும் சூடாக இருக்கிறதுனால கையில் எடுக்க முடியாது. ஸ்பூனில் நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இட்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டி கட்டியாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் லைட்டாக அந்த ஸ்பூன்லேயே மசிச்சு விட்டுருக்குங்க, உதிரி உதிரியாக வர்ற மாதிரி. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுட்டுன்னு விடுங்க. ஏன்னா தேங்காய் போட்டிங்கனாலும் சரி, தேங்காய் போட்டால் கூட ஒன்றும் பண்ணாது. சர்க்கரை போட்டிங்கன்னா ஆறாவதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளேயே தேங்காய் உடைச்சி தேங்காயை சிதறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் உடைச்சேன். ஃப்ரெஷ்ஷாக உடச்சிக்கிட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்லாம். மதியம் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நேற்று உடச்சி தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுனால அது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கப்புன்னு மூடி கொண்டுட்டு போவாங்க. அதனால் அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக உடைச்சேன். இது காரமாகவும் ஒன்று செஞ்சாச்சு, ஸ்வீட்டாகவும் ஒன்று செஞ்சாச்சு. வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கி விட்டுட்டு புட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. இது ஸ்வீட்டாக செய்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் நல்லா தூவி எடுத்தாச்சுங்க. எங்களுக்கு 2மே பிடிக்கும். பசங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சாச்சு, எங்களுக்கு காரமாக செஞ்சாச்சு. இதுதான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறேன் நான்.